கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனம். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, அஸ்திபாரம் என்பது ஒரு கட்டடத்தினுடைய மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அஸ்திவாரம் இல்லை என்றால் எவ்வளவு அழகாக கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாளிலே காற்றோ மழையோ பெருவெள்ளமோ வரும்போது அது கீழே விழுந்துவிட நேரிடும். ஆகவே அஸ்திவாரம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. அஸ்திவாரம் மனித கண்களுக்கு வெளியிலே தெரியாது, ஆனால் அது மறைந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த நாளிலே அஸ்திவாரத்தை குறித்து தான் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதன் மேலே அஸ்திவாரம் போடுகிறோம் என்றால், ஏதோ ஒரு திருச்சபையின் மீதா, அல்லது ஏதோ ஒரு ஊழியக்காரன் மேலா, அல்லது சுயம் பக்தியின் மேலே அஸ்திவாரம் போடுகிறோமா? இல்லை. இவை எதுவுமே நிலைக்கவே நிலைக்காது. வேதத்தில் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல அஸ்திவாரம் என்றால், பவுல் சொல்கிறார், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்கிறார். ஆகவே அந்த கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்படுகிறது தான் எந்த காற்று புயல் வந்தாலும் அது நிலைத்திருக்கும். ஆகவே கிறிஸ்துவின் மீது நாம் ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திவாரங்களை போடலாமே. எந்த காரியத்தை எடுத்தாலும் அவரையே முன்னிறுத்தலாமே. அவரை போல ஜெபிக்கணும்னு ஆசைப்படலாம், அவரை போல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படலாம், அவரை போல வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்கலாம். இப்படி எல்லா விதத்திலுமே நமக்கு ஒரு அஸ்திவாரம் என்னென்னா கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் தீர்மானத்தோடு எழும்பினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நாம் ஒரு ரோல் மாடலாக நினைக்கிற யாரோ ஒரு மனிதனை, யாரோ ஒரு ஊழியக்காரன், யாரோ ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவன் மேல் நாம் வைக்கிறோம் என்றால் அவரிடத்தில் நெருங்கி வரும்போது ஏதோ சில குறைகள் இருக்கலாம். அதை பார்த்தால் நம்முடைய மனசு இடறி போய்விடும். ஆகவே எந்த காலகட்டங்களிலுமே இடறி போகாமல் நம்ம வாழணும்னா கன்மலையாம் கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போடப்பட்டு அவர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்தவர்களாய் நாம் வாழ்வோம். எந்த காற்று வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் நாம் நிலைத்திருப்போம். இந்த பூமியில் எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ விதமான சத்துருவின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக வரலாம். ஆனால் நாம் கண்மலையாம் கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போடப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறக்கும். எந்த விதத்திலும் நம்முடைய கட்டடம் வீழ்ந்து போகவே போகாது. ஆகவே அவர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடரட்டும். அது வெற்றியின் பயணமாகவே இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, கண்மலையாம் கிறிஸ்து மீது நாங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கட்டட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே நீர்தான் என் அஸ்திவாரம் என்றதான தீர்மானத்தோடு பிள்ளைகள் வாழட்டும்ப்பா. அப்படிப்பட்ட கண்மலையாம் கிறிஸ்து மேலே நாங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டு வாழும்போது எந்த ஆபத்து, எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த சத்துரு வந்தாலும் அவற்றிலிருந்து நாங்கள் நிச்சயமாக தப்பி பிழைத்து கொள்வோம். எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட வாழ்வுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.